ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்சனல் ஃபைனான்ஸ் பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன். ஜென்ரலாக இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன நினைப்பாங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் இப்படி நிறைய பேர் யூலிப் இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்ப்போமே. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கன்னா நமக்கு எதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும் போது நம்ம வருஷம் வருஷம் ப்ரீமியமாக ஒரு அமௌண்ட்டை கட்டிகிட்டே இருப்போம். அந்த நிறுவனத்துக்கு கட்டுவோம். அது வந்து பணம் நமக்கு ரிட்டர்ன்லாம் எதுவும் வராது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க நம்ம ஒரு 5 lakhs இது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதிலே ஃப்ளோட்டர் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஃபேமிலி ஃபுல்லாக சேர்த்து போட்டுக்கலாம், தனியாக போடனாலும் போட்டுக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு ஏஜ்டு பேரண்ட்ஸ்க்கு போடனாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸ், இப்போ ஒரு 5 lakhs 10 lakhs இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹார்ட் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம கையிலேருந்து அந்த பணத்தை போடாமல், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 18,000 20,000 இன்சூரன்ஸ் நம்ம வருஷம் வருஷம் கட்டுறோன்னா திடீர்னு எனக்கா உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த 8 லட்சம் 9 லட்சம் இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாத்தையும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து பே பண்ணிடுவாங்க. இனிஷியலாக சில ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்த உடனே அந்த நம்பர் கொடுத்தாலே போதும், அந்த அமௌண்ட்டை வச்சு நமக்கு ஒரு ரூபா செலவு இல்லாமல் கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. சில இன்சூரன்ஸ் வந்து அந்த வாங்கி இந்த அமௌண்ட்டை அந்த பில்லெல்லாம் வாங்கி அதை வச்சு நீங்கள் மேனுவலாக நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்னு உண்டு. அதாவது நம்ம இந்த கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ் வேலை பார்ப்பாங்க இல்லையா, கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் பேரோ இன்சூரன்ஸ் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பானா, இந்த இன்சூரன்ஸே போதுமே, எனக்கு தான் இதுவே இருக்குது, தேவையில்லாம நான் எதுக்கு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஏன்னா திடீர்னு நம்ம ஜாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா, என்றைக்கு நம்ம ஜாப் லாஸ் ஆகிறோமோ பெரும்பாலான கம்பெனி அப்படிதான் அன்றைக்கி லாஸ்ட் டேட்டோட அந்த அந்த பிளான் வந்து முடிஞ்சிடும். சில கம்பெனிஸ் வந்து ஜாப் லாஸ் ஆகிறவங்களுக்காக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு செல்லுபடியாகவும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு 5 இயர்ஸாகவே என் ஒய்ஃப் கன்சீவ் ஆனது டைமில் இருந்து ஒரு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிறப்பு இருந்த இறப்புன்னு கட்டாயமாக எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி வந்து எந்த காலத்தையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த காலம் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு இதே மாதிரி வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டுவாங்க. இந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட்லாம் எதுவுமே கிடையாது. சில ஸ்கீம்ஸ் இருக்கும், இவ்வளோ அமௌண்ட் போட்ட அமௌண்ட்லாம் ரீஃபண்ட் ஆகிடும், நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இத்தனை வருஷம் கழிச்சுன்னு. பெட்டர் வந்து ஒரு மினிமம் ப்ரீமியம் அமௌண்ட்டில் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துனா நம்ம இறந்ததுக்கு அப்புறமா அது நேச்சுரல் டெத்தாக இருக்கணும். அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு சிகரெட்டு இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் முன்கூட்டியே அவங்கள இன்ஃபார்ம் பண்ணணும். இது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கணும். பட் டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயமாக எடுக்கணுங்க. ஸோ பிளைன் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வெறும் லைஃப் இன்சூரன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து பிளைன் வெண்டிலா ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது, இது கட்டாயமும் கூட. ஏன் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூலிப்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. அது உங்களோட சாய்ஸ், எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். யூலிப் பண்ணலாமா இல்லையான்னு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் யார்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இன்சூரன்ஸ் அனலிஸ்ட் யாராவது கன்சல்ட் பண்ணி போட்டுங்க. ஏன் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், டெத் ஆனால் அந்த கிளைம் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இந்த நிறைய பேர் லோன் எடுத்திருப்பாங்க. சமீபத்தில் ஒரு நடிகர் கூட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தான் படித்தேன். பிரபலமான நடிகர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாங்கின கடனுக்கே வந்து அந்த இன்சூரன்ஸ் பணம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி எடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபாய் எடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1.5 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ அது மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் கடனையும் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸில் கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி எந்த வகையிலையும் பர்டன் ஆகக்கூடாது. நம்ம உழைக்கிறது அவங்களுக்கு தானே. ஸோ அதனால் அந்த அமௌண்ட் எதாவது எடுத்து கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஹவுசிங் லோன் எதுவாக இருந்தாலும் அந்த அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க.
இவ்வளோதான் அமௌண்ட்டுன்னு சொல்லி நிறைய கால்குலேட்டர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது ஆக்சுவலாக அதில் வந்து பெர் மந்த் எக்ஸ்பென்ஸ் 1 இயர் எக்ஸ்பென்ஸை மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை போட்டு சொல்லலாம், நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்குள்ளே வராமல் நம்ம தெரியும் நம்ம ஃபேமிலி வந்து எவ்வளோ தேவை, நம்ம நாளைக்கு பசங்க எவ்வளோ படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம ஒய்ஃப் நமக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து நாளைக்கு வேலைக்கு போகிற மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இதெல்லாம் யோசித்து ஒரு அமௌண்ட்டை நீங்களே கால்குலேட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இது வந்து எந்த கால்குலேட்டராலும் சொல்ல முடியாது. ஒருத்தரோட பர்சனல் தேவையை வந்து நிச்சயமாக ஒரு கால்குலேட்டராக ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும். என் ஃபேமிலியோட தேவை என்ன, என் பசங்களோட தேவை என்ன, லோன் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், இதெல்லாம் யோசித்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.